ஏக இறைவனின் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நமது பயணம் இருக்கட்டும். இன்று திருக்குரானில் அத்தியாயம் 2 வசனம் 158 வரும் சஃபா மற்றும் மருவத், இந்த 2 வார்த்தைகளை பற்றிய ஒரு சிந்தனை பயணம்தான் நம்முடைய தலைப்பு. இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னாடி குரானோட இன்னொரு முக்கிய வசனத்தை நாம் நினைவில் எடுத்துக்கொள்வோம். அத்தியாயம் 39 வசனம் 18. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே விஷயத்தை பலவிதமாக புரிஞ்சுக்க முடியும், பல விளக்கங்கள் வரலாம். ஆனா அப்படி பல புரிதல்கள் வரும்போது அதுல எது ரொம்ப சிறந்ததோ, எது நியாயமானதோ, எது இப்போ இருக்கிற சூழலுக்கு பொருந்துதோ அந்த புரிதலை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறதே ஒரு உயர்ந்த மனப்பாங்கு. இப்படி எதிலும் சிறந்ததை நாடிச் செல்பவர்களுக்குத்தான் இறைவனின் வழிகாட்டுதல் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்குதுன்னு குரானோட அந்த வசனம் நமக்கு நினைவூட்டுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா சொல்லிக்கணும். இங்கே முன்வைக்கப்படும் புரிதல் அரபி வார்த்தைகளோட நேரடி மொழியியல் அர்த்தத்தை நமது வாழ்வோடு பொருத்தி பார்க்கிற ஒரு முயற்சி. கூடுதலான வார்த்தைகளை சேர்க்காம நிரூபிக்க முடியாத புராண விளக்கங்களை தவிர்த்து மொழியின் அடிப்படையில அதன் உணர்வை புரிந்து கொள்ற முயற்சி இது. அதனால இந்த உரை மதச் சடங்குகளுக்குள் மட்டும் சிக்கி நிற்கும் உரை இல்லை. அதே சமயம் மதச் சடங்குகளை விமர்சிக்கும் உரையும் அல்ல. மாறாக மொழியியல் வேர்ச்சொற்களின் அடிப்படையில் முன்வைக்கப்படும் ஒரு மத சார்பற்ற புரிதல், அதாவது ஒரு செக்யூலர் இன்டர்பிரிட்டேஷன். இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமில்லை, வாழ்க்கையில தெளிவையும் உறுதியையும் தேடுகிற ஒவ்வொரு மனிதருக்குமான ஒரு பொதுவான நினைவூட்டல். இந்த தேடல்ல வெளிப்படுற மிக முக்கியமான, மிக ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா? மக்கா, மதீனா போன்ற புனித இடங்களுக்கு போக வசதி இல்லையேன்னு கவலைப்படுற மனிதர்களுக்கு நீங்க இருக்கிற இடத்திலிருந்தே ஆன்மீக பயணத்தின் உண்மையான சாரத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு உயிரோட்டமான செய்திதான் அது. ஏன்னா சஃபா, மருவா இவை வெறும் மலைக்குன்றுகள் மட்டுமில்ல, அவை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பண்புகள். இந்த உண்மையை நாம உணர ஆரம்பிச்சாலே இந்த பயணம் எங்கும் எப்போதும் சாத்தியமாகிடுது. இப்போ இந்த 2 வார்த்தைகள் வர்ற திருக்குரானின் அத்தியாயம் 2 வசனம் 158 நாம மெதுவா ஆழமா கவனிக்க ஆரம்பிப்போம். إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. நிச்சயமாக சஃபா மற்றும் மருவா என்பவை இறைவனின் அறிகுறிகளில் உள்ளதாகும். ஆக வீட்டின் ஹஜ் அல்லது உம்ராவில் உள்ளோர் அவ்விரண்டுடன் வலம் வருவது அவர் மீது குற்றமில்லை. மேலும் எவர் நல்ல விதமாக பணிந்து நடக்கின்றாரோ நிச்சயமாக இறைவன் நன்றி பாராட்டுபவன், அறிந்தவன். இதுதான் அந்த வசனம். இப்போ இதுல வர்ற முக்கியமான வார்த்தைகளோட மொழியியல் விளக்கங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல சஃபா. இந்த அரபிச் சொல், இதோட அடிப்படை அர்த்தம் தூய்மை, தெளிவு, கலப்பற்ற ஒரு நிலை, அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது இதோட மைய உணர்வு தேர்ந்தெடுக்கிற ஒரு தூய்மையான நிலையை குறிக்குது. அடுத்ததா மருவத், அதாவது மருவா. இந்த சொல் அரபியில ரொம்ப கடினமான, உறுதியான ஒரு பாறையை குறிக்க பயன்படுது. மருவாவின் வேர்ச்சொல்லிலிருந்துதான் முருவத்தன் என்கிற சொல்லும் வருது. அதுக்கு ஒரு மனுஷனோட தைரியம், மேன்மை, வீரமான குணம்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்களேன், பாறையோட உறுதி ஒரு பக்கம், மனசோட உறுதி இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுமே உறுதி என்கிற ஒரு புள்ளில எவ்வளவு அழகா இணையுதுன்னு பாருங்க. அடுத்தது ஹஜ். இந்த சொல்லுக்கு வாதம், இலக்கு, பயணம் அப்படின்னு ஆழமான மொழியியல் அர்த்தங்கள் இருக்கு. இதோட உண்மையான உணர்வு என்னன்னா, ஒரு தெளிவான வாதத்தோட ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யறது. அதாவது ஒரு நல்ல நோக்கத்தையோ அல்லது ஒரு லட்சியத்தையோ அறிவுபூர்வமாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி உறுதியாக நகர்றது தான் இதோட சாராம்சம். தமிழ்ல யாத்திரை அப்படிங்கிற சொல் இந்த உணர்வுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கும். அடுத்ததா
உம்ரா இந்த சொல்லுக்கு ஆயுள், வாழ்வு அல்லது கட்டுமானம்னு சில முக்கியமான பொருட்கள் இருக்கு. இங்க இந்த வசனத்துல இது ஒரு வேர்பாக, அதாவது ஒரு செயல்பாட்டை குறிக்கிற சொல்லா வர்றதால இதை நாம ஒரு ஆயுள் பயணம் அப்படின்னு ஒரு செயல்பாட்டு உணர்வாக புரிந்து கொள்ளலாம். கடைசியா பைத், இதோட நேரடி அர்த்தம் வசிப்பிடம் அல்லது வீடு. இதோட தொடர்புடைய இன்னொரு சொல் பயாத்தன், அதுக்கு இரவை கழித்தல்னு ஒரு பொருள் இருக்கு. இதையும் கவனிக்கும்போது பைத் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் இரவை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் கழிக்கக்கூடிய ஒரு அடைக்கல இடத்தையும் குறிக்குது. இந்த மொழியியல் உணர்வுகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அத்தியாயம் 2 வசனம் 158 நாம கவனிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாக தெளிவும் அதாவது சஃபா, உறுதியும் அதாவது மர்வத் இறைவனின் அறிகுறிகளில் உள்ளதாகும். ஆக ஒருவர் வசிப்பிடத்திற்கான யாத்திரையில் அதாவது ஹஜ்ஜல் பைத்தில் அல்லது ஆயுள் பயணத்தில் அதாவது உம்ராவில் இருக்கும்போது அவ்விரண்டுடன் வலம் வருதல் அதாவது தெளிவோடும் உறுதியோடும் ஒருவர் உலா வருதல் அவர் மீது குற்றமில்லை. மேலும் எவர் நல்ல விதமாக பணிந்து நடக்கின்றாரோ நிச்சயமாக இறைவன் நன்றி பாராட்டுபவன், நன்கறிந்தவன். மீண்டும் வாசிப்போம். நிச்சயமாக தெளிவும் உறுதியும் இறைவனின் அறிகுறிகளில் உள்ளதாகும். ஆக ஒருவர் வசிப்பிடத்திற்கான யாத்திரையில் அல்லது ஆயுள் பயணத்தில் அவ்விரண்டுடன் வலம் வருதல் அவர் மீது குற்றமில்லை. மேலும் எவர் நல்லவிதமாக பணிந்து நடக்கின்றாரோ நிச்சயமாக இறைவன் நன்றி பாராட்டுபவன், நன்கு அறிந்தவன். இப்படி வார்த்தைகளோட ஆழமான அர்த்தங்களை சேர்த்து பார்க்கும்போது இந்த குரான் வசனம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய தெளிவை தருதுங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப அழகா புரிய ஆரம்பிக்கும். இந்த வசனத்துல வர்ற அவ்விரண்டுடன், அதாவது தெளிவு மற்றும் உறுதியுடன் உலா வருவது அவர் மீது குற்றமில்லை அப்படிங்கிற வரிகள் மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் உளவியலை பேசுது. இங்க வசனத்துல ஒரு முக்கியமான மொழியியல் நுணுக்கத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். அரபி மூலத்துல பிஹிமா அப்படின்னு இருக்கு. இதோட நேரடி பொருள் அவ்விரண்டுடன் என்பதுதான். வழக்கமான தமிழாக்கங்கள்ல இது அவ்விரண்டை அப்படின்னு மொழிபெயர்க்கப்படுறதால இது சஃபா மற்றும் மர்வா அப்படிங்கிற அந்த 2 இடங்களை மட்டும் குறிக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அவ்விரண்டுடன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடங்களை விட நாம ஏற்கனவே பார்த்த தெளிவு மற்றும் உறுதி ஆகிய 2 பண்புகளையும் ஒரு மனுஷன் தன்னுள் ஏந்தி உலா வர்றதையே முதன்மையா குறிக்குது. இப்போ அந்த வரிகள்ல வெளிப்படுற வாழ்வியல் உணர்வை பார்ப்போம். நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு என்ன வரும், நம்மளோட உண்மையான திறன் என்ன, நம்மளோட இலக்கு எது, இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே பல வருஷங்கள் ஆகிடுது. ஒரு சிலருக்கு இது சீக்கிரமே கிடைச்சிடுது. அப்படி நமக்கான சரியான இலக்க அறிவுபூர்வமான காரணங்களோடு நாம கண்டறிஞ்சு அதை நோக்கி நகரத் தொடங்கும்போது நமக்குள் இயல்பாவே ஒரு தெளிவும் ஒரு உறுதியும் சிறுகச் சிறுக வளர ஆரம்பிக்கும். ஆனா இந்த மாற்றத்தை வெளி உலகம் பார்க்கும்போது நம்மட ஒரு பிடிவாதக்காரர்னோ இல்ல தற்பெருமை பிடிச்சவர்னோ தப்பா நினைக்க வாய்ப்பிருக்கு. ஏன் சில நேரங்கள்ல நமக்கே கூட ஒரு பயம் வரும். நாம கர்வத்தினால தான் இப்படி செயல்படுறோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதனால நம்மளோட தெளிவான முடிவுகள்ல பயணிக்க நாம தயங்குவோம். அப்படிப்பட்ட தயக்கத்தை போக்க குர்ஆனின் இந்த வரிகள் உறுதுணையா இருக்கு. இந்த தெளிவும் உறுதியும் கருவத்தால் வருபவை கிடையாது. அழகிய நிதானத்திற்கும் செயலோட சீர்பாட்டிற்கும் இறைவனால் வழங்கப்படுற அறிகுறிகள் தான் அவை. அதனால அந்த தெளிவோடும் உறுதியோடும் நமது இலக்கை நோக்கி துணிச்சலா உலா வருவது, அதாவது செயல்படுவது எவ்விதத்திலும் குற்றமல்ல. அதே சமயம் இத்தகைய தெளிவு உறுதி மேம்படும் போதும் மனசுல பெருமை வந்துடாம தொடர்ந்து பணிவோடு நல்ல விதமாக நடந்து கொள்பவர்களுக்கு இறைவன் நன்றி பாராட்டுகிறான். அதாவது செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த வெகுமதியை அவன் கண்டிப்பா வழங்குறான் அப்படிங்கிற ஒரு அழகான நினைவூட்டலை இந்த வசனம் நமக்கு தருது. வாழ்க்கைங்கிற இந்த பயணத்துல தெளிவையும் அதாவது சஃபாவையும் உறுதியையும் அதாவது மர்வாவையும் நோக்கி நமது தேடல் இருக்கட்டுமாக. அவ்வாறாக அகிலத்தையும் பரிபாலிக்கிற ஏக இறையோனிடம்
நாம அனைவரும் அருள்மிக்க தங்குவதற்கான அடைக்கலத்தை பெறுவோமாக.